ஹலோ ஆல் ஹாப்பி மார்னிங் இட்ஸ் சண்டே. ஸோ இன்றைக்கி மார்னிங் காலையில் ஏஞ்சி பீச்சுக்கு போய் சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லி தான் நைட்டே பிளான் பண்ணிட்டு படுத்தோம். பட் காலைல எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 6:15 போல் தான் வீட்டிலேருந்தே வந்து கிளம்பணும். பட் க்ளவுடியாக இருந்ததுனால பெருசாக வெளிச்சமாக இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஏர்லியாக கிளம்பி தான் பீச்சுக்கிட்ட போயிட்டோம். ஸோ எந்த பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க திருவான்மியூர் பீச் தான் போயிருந்தோம். யூஸ்வலாக இந்த திருவான்மியூர் பீச் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து ரேர் தான் போகிறது. பட் போகும்போது 5:30 6 அந்த டைமில் போவோம். காலியாக இருக்கும், ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டோமோ என்னமோ தெரியல, ஒரே கூட்டம். லேட்டாக போனதுனாலயா இல்லை எல்லாரும் இப்போ இதே டைமுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல, நல்ல கூட்டமாக இருந்துச்சு. குட்டீஸும் பீச்சை பார்த்தவொடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மண்ணில் விளையாட்டு தான். இன்னைக்கு குட்டியோட பீச் டாய்ஸ் அண்ட் மேட்லாம் எடுத்துகிட்டு வரலன்றதுனால ஓரளவுக்கு மேலே அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஸ்டேஜ்க்கு மேலே குட்டியை கொஞ்சம் என்கேஜ் பண்ணலாமேன்னு சொல்லி நானும் அவளும் ஓடி பிடிச்சி விளையாட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கேயே குட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் பால் விளையாட்டுருந்தேன். அப்புறம் நானும் ஸ்ரீயா வந்துட்டு இளநீர் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. எப்போவுமே அங்கே ஒரு டிஃபன் கடை இருக்கும், காஃபி கடை இருக்கும். இன்றைக்கி இல்லை, ஏன்னா மழை வர மாதிரி இருக்குன்றதுனாலையான்னு தெரியல. ஸோ இளநீர் மட்டும் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு வந்ததுக்கு கண்டிப்பாக பீச்சில் போய் நனையணும்னு சொன்னோம். என் ஹஸ்பண்ட் நான் வரலன்னதுனால நாங்கள் 3 பேரும் நனைஞ்சிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் கிளம்பும் போதே டைம் வந்து 8. சரி போகிற வழியில் எங்கேயாச்சும் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயாச்சு. எப்போவுமே நமக்கு ஆனியன் ரவா தோசை, என் குட்டிக்கு பூரி, அப்பாவும் பெரிய பொண்ணும் தான் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எல்லோரும் ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சாச்சு. பட் லஞ்ச் வீட்டில் தானே பண்ணியாகணும். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் தான் மட்டன் எடுத்தேன், அதனால் இந்த டைம் வந்துட்டு சீ ஃபுட் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. போகிற வழியிலே அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டோம். அங்கே ஃபிஷ்ஷு, ப்ரான், கிராப் எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சண்டேயில் நல்லாவே வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து வௌவாலும் அப்புறம் ஒரு 1/2 kg ப்ரான் மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா வந்து மாமியாரும் ஊரில் இருக்காங்க. அண்ட் ப்ரான் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க, தொக்கு தான் நிறையா சாப்பிடுவாங்கன்றதுனால வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கடுத்து நம்ம லஞ்ச் பண்ணணும், வீடெல்லாம் ஏற கட்டணும், க்ளீன் பண்ணணும். அதனால் சூப்பராக ஒரு பிளாக் காஃபி போட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் மெயின் பிக்சரே இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணணும். பெரிய ஃபிஷ்ன்றதுனால அங்கேயே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ப்ரான் வந்து என்னென்னா அவங்க ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் அது மேலே இருக்க வெயின் மட்டும் அவங்க சரியாக எடுக்க மாட்டாங்கன்றதுனால ஒரு வாட்டி நானுமே அதை மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் தொக்கு பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து கொஞ்சம் நடுவில் வச்சா சூடாகவே இருக்கும் சாப்பிடும் போதுன்னு சொல்லிட்டு ப்ரான் தொக்குக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் வச்சுட்டு அப்படியே ப்ரானுக்கு வந்து வதக்கிட்டே இருந்தேன். ஸோ ப்ரான் போட்டு வதக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷோட மசாலா வந்து ஒரு டைம் நான் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் அதுலேருந்து பசங்களுக்கு வந்து அந்த மசாலா தான் ரொம்பவே பிடிச்சிச்சு. இந்த மசாலா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, நல்லா சாப்பிட்றாங்கன்றதுனால எப்போவுமே இந்த மசாலா நான் பண்ணிடுறது. சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கையளவு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லா மசாலாவும் போட்டுட்டு கடலை மாவு, அரிசி மாவு, தயிர், ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு கூடவே வந்து ஒரு 1/2 லெமன் வந்து அதில் பிழிஞ்சு விட்டு உப்பு சேர்த்து மசாலாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கூட கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சோம் அப்படின்னிங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதனால் நான் எப்போவுமே வந்து கருவேப்பிலை போட்டு அதில் வச்சுருவேன். ஒரு 1 hour ஊறிச்சுன்னா கூட அதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ மேரினேட் பண்ண ஃபிஷ் எல்லாமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறட்டும். அதுக்குள்ளே மற்ற வரையெல்லாம் முடிச்சுட்டா இது நல்லா ஊறி வரும்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாமே அடுக்கி வச்சுட்டு போய் ப்ரான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரான்மே இப்போ நல்லா வெந்துருச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு வச்சுட்டா சூப்பராக சுருண்டு அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரான் வந்து வதக்கி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அந்த ப்ரான் செஞ்ச அந்த கடாய் இருக்கும்ல அதில் வந்து ரைஸ் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. யூஸ்வலாக வந்து சிக்கன் தொக்கோ இல்லை ப்ரான் தொக்கு இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக இதை நாங்கள் மறக்காமல் செஞ்சுருவோம். ஸோ ரைஸும் சூடாக இருந்ததுனால சூப்பராக
சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கூடவே ரசம் வச்சாச்சு. அடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பால் பாக்கெட் இருந்துச்சு. இந்த வீக்கான பால் பாக்கெட்லாம் அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ நல்லா காய்ச்சிட்டு பாதியை வந்து தயிர் போட்டாச்சு. அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத வந்து ஸ்பைசி பன்னீர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுட்டு லெமன் வாட்டர் போட்டு சூப்பராக பன்னீருக்கும் ரெடி பண்ணி அப்படியே வச்சாச்சு. அது ஒரு 2 ஹவர்ஸில் நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நம்ம பன்னீர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்பாடா சமையலெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சா இப்போ தான் மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா சாமான் தேய்க்கிற விஷயம். இருக்கிறதுலே ரொம்ப இரிட்டேட்டான விஷயம் இது ஒன்று தான். எவ்வளோ வேணால் நம்ம சமைச்சிடலாம், பட் சமைச்சு முடிச்சுட்டு இந்த வாஷ் பண்ணுற டைம் தான் நமக்கு கொஞ்சம் சலிப்பு வந்துடுது. ஒரு வேளை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நானுமே போய் குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷு வந்து சுட சுட வச்சு சாப்பிட்ணுன்னு தான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சூப்பராக வந்து மேரினேட் ஆயிருந்துச்சு, பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. சரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்ரீயா எல்லாம் ஜூஸ் கேட்டாங்க. அதுக்காக சாத்துக்குடி கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுத்து நீங்கள் எல்லா ஃப்ளஷும் அழகாக எடுத்து கொடுங்கன்னு சொல்லி 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தான் கொண்டு உரிச்சு கொடுத்துருக்காங்க. அதையும் அப்படியே இப்போ நம்ம ஜூஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து ஒரு சைட் ஃபுல்லாக சூப்பராக வெந்துருச்சு. அண்ட் திருப்பி போடக்கூட வந்து கஷ்டமே இல்லாமல் இருக்குது. யூஸ்வலாக கடலை மாவு தயிர்லாம் போடும்போது கொஞ்சம் ஒட்டும், பட் நம்மளோட மசாலாவில் வந்து இது எதுவுமே வந்து ஒட்டாமல் அழகாக திருப்பி போட வருது. அண்ட் பசங்களுமே வந்து ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வறுக்கும் போதே அவங்ககிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு ஒரு பீஸ் அழகாக சுட சுட சாப்பிட்ருவாங்க. இன்னொரு சைடு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லஞ்சுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக சண்டேனாலே பிரியாணி தான் அப்படின்றது பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதனால் பசங்க கூட மோஸ்ட்லி வந்து சண்டேவா இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருங்கம்மா அப்படின்றாங்க. நம்மளுமே ஒரே வேலையாக முடிஞ்சிருமேனு செஞ்சிடறோம். என்ன தான் பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் மீல் சாப்பிடும் போது பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கி எங்களோட சண்டே இப்படி தான். ஃபிஷ் ப்ரான் தொக்கு ரசம் ஜூஸ்னு சூப்பராக லஞ்சோடு முடிஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு எப்படி உங்கள் சண்டே போச்சு அண்ட் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னிங்கன்னா நம்மளோட தியா ஸ்ரீ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.